الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். சலாமும் சலவாத்தும் இறுதி தூதர் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நல்லடியார்கள் நம் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. புனிதமிக்க ஜும்மா கடமையினை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு அல்லாஹ்வினுடைய இந்த மாளிகையிலே நாம் அனைவரும் நேரகாலத்தோடு ஒன்றுகளும் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் அல் இஸ்ரா மிஅராஜ் தரும் படிப்பினைகள் என்ற ஒரு தலைப்பின் வாயிலாக இந்த உலகத்துக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட எம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற ஒரு அற்புதமான ஒரு பயணம் சம்பந்தமாகவும் அதில் நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் சம்பந்தமாகவும் குறித்த நேரத்துக்குள் சுருக்கமாக சொல்லி முடிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அகிலத்தாருக்கு ஒரு அருட்கொடையாக வந்தவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை நினைத்து அதிகமான தொழுகைகளில் அதிகமான சந்தர்ப்பங்களில் பிரார்த்தனையும் செய்திருக்கிறார்கள். இந்த உம்மத்தை கடுமையாக நேசித்திருக்கிறார்கள். இந்த உம்மத்துக்காக அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்பியிருக்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த உம்மத்தை அப்படி நேசித்தார்கள். ஏனென்று சொன்னால் அவர்தான் இறுதி நபி. சுவர்க்கத்துக்குள் முதலாவதாக அவர்தான் செல்வார், அவருடைய உம்மத்து தான் செல்லும். இப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய சமுதாயம் நாங்கள் சகோதரர்களே. இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தஅவா பிரச்சாரத்தில் சொல்லொன்னா துயரங்களை அனுபவித்தார்கள். எல்லோருமே அவரை சீக்கிரம் ஏற்றுக்கிட்டார்கள் என்ற கேட்டால் கிடையாது. ஆரம்பத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் வந்தார்கள். ரொம்ப அல்லாஹ்வுடைய தூதரை துன்புறுத்தினார்கள். முதலாவது எதிர்ப்பே தன்னுடைய குடும்பத்தின் பக்கமாக இருந்து வந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தாரே ரொம்ப அல்லாஹ்வுடைய தூதரை நிந்தனை செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு போய் பிரச்சாரம் செய்கிறார்கள். அந்த தாயிஃப்லேயும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லை கேட்கிற மாதிரி இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ரொம்ப ஒரு மன வருத்தத்தோடு மக்கமா நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதி அது. இந்த இஸ்ரா மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பகுதியும் எது அப்படிங்கிறத முதலாவது நாங்கள் புரிஞ்சுக்கணும். முதலாவது இஸ்ரா அப்படி என்று சொல்லக்கூடியது இராவளி பயணம். மிஅராஜ் என்று சொல்லக்கூடியது விண்ணுலக யாத்திரை. என்னது இராவளி பயணம், என்னது விண்ணுலக யாத்திரை, ரெண்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா அப்படின்னு கேட்டால், அன்புள்ள சகோதரர்களே, ரெண்டுக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கு. என்ன தொடர்பு என்று கேட்டால், இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வீட்டில் உறங்கி கொண்டிருப்பார்கள். முகடை பிளந்து கொண்டு வானவர் இறங்குவார். இறங்கி அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு கஅபாவுக்கு அருகிலே கொண்டு போய்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த காரை எலும்பிலிருந்து நெஞ்சி பகுதி வரை பிளப்பார்கள். பிளந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த நெஞ்சை வெளியிலே எடுத்து ஜம்சம் நீரினால் சுத்தம் செய்து அதில் அவருக்கு நாம் ஈமானையும் ஞானத்தையும் உள்ளுக்கு வைத்து மீண்டும் அதை உள்ளுக்கு நெஞ்சுக்குள்ளே வைத்து தைத்தோம் என்று சஹீஹான ஹதீஸ்ல இருந்து நாங்கள் என்ன செய்யணும் புரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காபத்துல்லா மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து இன்றைக்கு பலஸ்தீனில் ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா அதுக்கு ஒரு இரவிலே அல்லாஹ்வுடைய தூதர் போனார்கள். அந்த பயணத்தை நாங்கள் என்ன செய்யறோம் என்று கேட்டா இஸ்ரா அப்படின்னு சொல்கிறோம், இராவழி பயணம். அதே சம்பவத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானம் கடந்து ஒரு பிரயாணம் செய்தார்கள் அதே இரவில். அதை நாங்கள் மிஅராஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இஸ்ரா மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய இந்த 2 பகுதியையும் மிக நீளமாக நாம் விவரிக்க போனமாக இருந்தால் அதற்கு இந்த ஜும்மாவுடைய நேரம் இடம் கொடுக்காது. மிக நீளமான சம்பவங்கள், ஏராளமான சம்பவங்கள் அதில் நடந்திருக்குது. அதை நாம் விரிவாக சொல்ல முடியாது. ஏனென்றால் குறுகிய ஒரு நேரம் இந்த ஹுத்பாவுடைய நேரம். அதில் நிறைய பலகீனமான செய்திகள் உள்ளே புகுந்திருக்கிறது. எது பலகீனமானது எது மிக ஆதாரமானது என்ற முழு விரிவுரையை இந்த நேரத்தில் சொல்ல முடியாது. ஆனால் தேவைப்பட்ட ஒரு சில விடயங்களை மிக நுணுக்கமாக சஹீஹான ஹதீஸ்களின் மூலமாக உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வந்து தரலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பயணத்தில் ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டால் எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இடம்பாடு இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் போனாங்களா, அது எப்படி சாத்தியப்படும்? ஒரு ராவோட ராவா அந்த காலத்தில் எந்த ஒரு வாகன வசதியும் இல்லாமல் சாதாரணமாக மக்கால இருந்து ஜெருசலத்துக்கு போறோம்னு சொன்னால் நடை, அதாவது வாகனம் அந்நரம் இருந்து அந்த மிருகங்கள்ல போறோம்னு சொன்னா ஆடு ஒட்டகம் அல்லது குதிரை கோவரு கழுதையில போறோம்னு சொன்னா சும்மா ஒரு மாசம் எடுக்கும். அங்க ஒரு நைட் போய் வாரதுங்கிறதே சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அப்ப அங்க போய் அல்லாஹ்வுடைய தூதர் அங்க மட்டும் போகல, 7 வானம் தாண்டி போய் வந்திருக்காங்க. இதை சொன்னால் அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு ஒருவர் சொன்னா நாங்க உண்மைப்படுத்துவோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இப்படி நடந்துச்சு அப்படி என்று. ஒட்டுமொத்தமானவர்களும் பொய்ப்படுத்தினார்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலரை தவிர. அப்ப அல்லாஹ் தஆலா இது உண்மையானது அப்படி என்று சொல்லி விலாவாரியாக குர்ஆன்ல தெளிவாக சொல்கிறான். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதிய, அவர்கள் தொகுத்த புகாரியிலும் முஸ்லிமும் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் இது சம்பந்தமாக வருகிறது. எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இடன்பாடில்லாத ஒரு செய்தி, மிக ஊர்ஜிதமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணம் போகிறார்கள் அப்படி என்பதற்கு. அப்ப அல்லாஹ் தஆலா சூரா இஸ்ராவிலே முதலாவது வசனத்தில் சொல்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல் லதி பாரக்னா ஹவுலா. இரவோடு இரவாக தன்னுடைய அடியாரை மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கொண்டு போன அந்த இறைவன் மிக தூய்மையானவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அல்லாஹ் பின்னாடி சொல்கிறான், பாரக்னா ஹவுலா, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிறதே அதை சுற்றி நாங்கள் பரக்கத் செய்திருக்கிறோம். ஏன் நாங்கள் கூட்டிட்டு போனோம் என்று கேட்டால், லினுரியஹு மின் ஆயாத்தினா, எங்களுடைய அத்தாட்சிகளை இந்த அடியாருக்கு நாங்கள் காட்டணும் என்பதற்காக இந்த பயணத்தை நாங்கள் கூட்டிட்டு போனோம் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் என்ன செய்கிறது சொல்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் தளம்பல் நிலையிருந்த ஒரு காலத்தில் அந்த ஈமானுடைய உறுதியை, இப்படி ஒரு பயணத்தை கூட்டிக்கு போய் உண்மையை தெளிவுபடுத்தி அல்லாஹ் என்ன பிரச்சனை வந்தாலும் என்னை கைவிட மாட்டான் என்ற ஒரு அசையாத நம்பிக்கையை அல்லாஹ் தஆலா இந்த பயணத்தினூடாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். அப்ப இவர் என்ன செய்கிறார்னு கேட்டா, முதலாவது போறாங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு. எதுல போனாங்க அப்படின்னு கேட்டால், ஹதீஸ்ல வருகிறது புராக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வித்தியாசமான வாகனம். இந்த வாகனம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால், கோவரு கழுதையை விட கொஞ்சம் பெரியதாகவும் கழுதையை விட கொஞ்சம் சிறியதாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஹதீஸ்ல வந்திருக்கிறது. ஒரு அற்புதமான வாகனத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு போகிறார்கள். மிக வேகமாக பயணம் செய்யக்கூடிய ஒரு வாகனம். அல்லாஹ்வுடைய தூதர் அங்க போய், நபிமார்கள் எல்லோருமே வாகனம் தரித்து வைத்திருந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாகனமும் தரித்து வைக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க போய், இதற்கு முன்னாடி மரணித்த எல்லா நபிமார்களும் வந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருக்கிற நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்காக தொழுகை நடாத்தினார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். தொழுகை நடாத்தி விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற வேளை
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பால் கிண்ணத்தையும் ஒரு மது கிண்ணத்தையும் கொண்டு வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பால் கிண்ணத்தை தூக்கி எடுக்கிறார்கள். தூக்கி எடுத்தவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபித்ராவை நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டீர்கள், ஒரு இயல்பான ஒரு விடயத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் அப்படி என்று சொல்கிறார்கள். சுருக்கமாக சொல்கிறேன், அந்த இரவோடு இரவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானங்கள் கடந்து எங்க போறாங்கன்னு கேட்டா இந்த வானலோகத்துக்கு விண்வெளி பயணம் போகிறார்கள். முதலாவது வானத்தில் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை அல்லாஹ்வுடைய தூதர் சந்திக்கிறார்கள். இரண்டாவது வானத்தில் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமையும் சந்திக்கிறார்கள். மூன்றாவது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை சந்திக்கிறார்கள். நாலாவது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். ஐந்தாவது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை சந்திக்கிறார்கள். ஆறாவது வானத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை சந்திக்கிறார்கள். ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கிறார்கள். இப்படி போய் அல்லாஹ்வுடைய தூதர் பைத்துல் மஅமூர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போகிறார்கள். அங்கே ஒரு பள்ளி வாயில், ஒரு ஆலயத்திலே அதாவது வானவர்கள் தொழுது கொண்டு இருக்கிறார்கள். ஒரு தடவை 70,000 வானவர்கள் தொழுகிறார்கள் அந்த பள்ளியில். ஒரு தடவை தொழுதவர்கள் மீண்டும் அந்த பள்ளியில் தொழமாட்டார்கள். புதுவான வானவர்கள் தொழுவார்கள் என்றால் எத்தனை லட்சக்கணக்கான வானவர்கள் இருக்கும். இப்படியான காட்சிகளை அல்லாஹ்வுடைய தூதர் காண்கிறார்கள். சுவர்க்கத்துக்குள்ள போய் பார்க்கிறார்கள். அந்த ஹதீஸ் தெளிவாக வருகிறது புகாரில். கும்து அலா அபுவாபில் ஜன்னா, நான் சுவர்க்கத்து வாசலிலே நின்று பார்த்தேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நான் சுவர்க்கத்து வாசலிலே நின்று பார்த்தேன். ஃபைதா அக்ஸருஹுமுல் ஃபுகரா, அங்கு அதிகமாக ஏழையர்கள் இருப்பதை நான் பார்த்தேன். கும்து அலா அபுவாபின் நார், நான் நரகத்து வாசலிலே நின்று பார்த்தேன். அங்கே அதிகமாக பெண்கள் இருப்பதை நான் கண்டேன் என்றார்கள். ஏன் அல்லாஹ்வுடைய தூதரை பெண்கள் இருக்கிறார்கள் என்று கேட்டால் இந்த பெண்கள் எடுத்ததற்கெல்லாமே சபிப்பார்கள். இரண்டாவது, தன்னுடைய கணவருக்கு நன்றி கெட்டவர்களாக இந்த பெண்கள் இருப்பார்கள். எல்லோருமே அல்ல. இதை எப்படி புரிஞ்சுக்கணும் என்று கேட்டால் அப்படி நடக்கின்ற பெண்கள் என்ன செய்வார்கள்? நரகத்தில் இருப்பார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் அப்படி எல்லா காட்சிகளையும் பார்த்துவிட்டு மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் இரவோடு இரவாக வருகிறார்கள். வந்து, அன்புள்ள சகோதரர்களே, ஒட்டுமொத்த மக்கமா நகரமும் எதிர்த்து கொண்டிருக்கின்ற வேளை, சும்மாவே இவர் ஒரு பைத்தியக்காரர், சும்மாவே சூனியக்காரர் என்று இவரை அல்லாஹ்வுடைய தூதரை ஏளனம் செய்து கொண்டிருந்த அந்த வேளை இந்த கதையை சொன்னா எப்படி இருக்கும் சகோதரர்களே? ராவோடு ராவாக இப்படியான ஒரு பயணம் போய் வந்தேன் என்று சொன்னால் இன்னும் கொஞ்சம் அவர்களுக்கு பலம் அதிகரிக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான சம்பவத்தை சொல்கின்ற போது எல்லோருமே என்ன செய்கிறார்கள்? ஏளனம் செய்கிறார்கள். ஆருயிர் தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் போனால் அது உண்மைதான் என்பதாக வீரவசனம் பேசி அல்லாஹ்வுடைய தூதரை உண்மைப்படுத்தினார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். அதற்கு பின்னாடிதான் அபூபக்கரோடு சித்திக் என்ற பெயர் வந்தது என்று எழுதுகிறார்கள். அவர் உண்மையாளர், நபிகளாரை உண்மைப்படுத்தினார்கள். எல்லோரையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எல்லா நேரத்திலும் பக்கபலமாக இருந்தவன் அபூபக்கர் என்று வரலாற்று ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். சகோதரர்களே, இல்ல ஒரு விஷயத்தை நாங்க புரிஞ்சுக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் போய் வந்தாச்சா, இப்ப காஃபிர்கள் கேள்வி கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, போனீங்களா மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனீங்களா? சரி, மஸ்ஜிதுல் அக்ஸா எப்படி இருக்கும் சொல்லுங்க என்று. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு குதர்க்கமான ஒரு கேள்வி. இன்னைக்கு நான் பள்ளிக்கு வருகிறோம், பள்ளியில் எத்தனை ஃபேன் இருக்குன்னு சொல்ல நிர்வாகிகளுக்கே தெரிய மாட்டாது. இதெல்லாம் என்ன பிழை அல்ல, நாமெல்லாம் அதை பார்க்கிறோம். எத்தனை ஃபேன், எத்தனை லைட் இருக்குது, எத்தனை மைக் இருக்குது, எத்தனை ஜன்னல் கதவு இருக்குது, இதெல்லாம் என்றல்ல. நம்ம பள்ளிக்கு வருகிறோம், தொழுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இரவோடு இரவாக போய் வந்து இந்த கேள்வியை கேட்டா எப்படி இருக்கும்? அன்புள்ள சகோதரர்களே, காவிரிகள் கேள்வி கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் இரவோடு இரவாக போய் வந்தேன். எப்படி அதனுடைய வடிவம், அதனுடைய வர்ணனைகள் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் கேள்வி கேட்டு என்னை பொய்ப்பிக்க முனைகின்ற போது அல்லாஹ் தஆலா என் கண் முன்னே மஸ்ஜிதுல் அக்ஸாவை கொண்டு வந்தான். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை அல்லாஹ் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்தான். அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு தடமாறாமல் பதில் சொல்லிக் கொண்டே அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள். ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுக்கு தெரியும் மஸ்ஜிதுல் அக்ஸா எப்படி இருந்தது என்று. வியாபாரம் நிமித்தமாக ஷாமுக்கு அடிக்கடி போய் வரக்கூடியவர்கள், அவர்களுக்கு தெரியும். ஆச்சரியப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு சிலர் உண்மைப்படுத்தி இஸ்லாத்தின் பக்கம் வந்தார்கள். இன்னும் சிலர் அகம்பாவத்தினாலும், அதாவது கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலையிலும் இன்னும் சிலர் அப்படியே இருந்தார்கள் என்பதை அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் பார்க்கலாம். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இப்படியான ஒரு பயணம் போய் வந்து இருக்கிறார். இப்ப காவிர்கள் என்ன செய்யறாங்க?
ஒரு சிலர் இதை மறுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? போய் வருகிறார்கள். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் பல காட்சிகளையும் கண்டு முழிக்கிறார்கள். இதில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை சந்திக்கிறார்கள். சந்திக்கின்ற நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொல்றார் என்று கேட்டால், இவர் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அழுகிறார்கள். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டவுடன், எங்களுக்கு பின்னாடி வந்த நபி இவர், ஆனால் இவரும் இவருடைய உம்மத்து நான் முதலாவதாக சொர்க்கம் போகும், அதை நினைத்து அழுகிறேன் என்றார்கள். அதை நினைத்து நான் அழுகிறேன் என்றார்கள். இன்னும் சில வரலாற்று ஆசிரியர்கள் இவர் சில வேளை ஆனந்த கண்ணீரில் அழுதிருக்க கூடும் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிறார்கள். இப்ப நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இவர் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் நேரடியாக பார்த்தார்களான்னு கேட்டா, இதை பற்றி கேட்கப்படுகின்ற போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எப்படி அல்லாஹ்வை நம்ம பார்க்கலும், நூறு நாளா நூறு, அல்லாஹ் ஒளிக்கு மேல் ஒளியானவன், மிக வெளிச்சமானவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கவில்லை என்றே சொன்னார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை பார்க்கல, ஆனா அல்லாஹ்விடத்தில் போனார்கள். போய் அல்லாஹு தஆலா தொழுகையை கொடுத்தான். தொழுகையை கொடுத்து, அன்புள்ள சகோதரர்களே, இந்த தொழுகை எப்படி கடமையாக்கப்பட்டது தெரியுமா? முதலாவது தொழுகையை கொடுக்கிறான். எத்தனை வக்து? 50 வக்து சகோதரர்களே. 50 வக்து தொழுகையோடு வானத்திலிருந்து இறங்குறார். இறக்கின்ற நேரம் திருப்ப சந்திக்கிறார். யாருன்னு கேட்டா மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சந்தித்து, எதோட வாரீங்க? அல்லாஹ் தஆலா தொழுகையை தந்திருக்கிறான். எங்க வச்சு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான்? சுப்ஹானல்லாஹ், ஒரு புனிதமான ஒரு பயணம், அல்லாஹ் தஆலா கெஸ்டாக எடுத்த பயணம். அதில் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறா தொழுகை 50 வக்து. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், என்னுடைய சமூகத்திலே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன், அதை விட பலகீனமாக தான் உங்களுடைய சமூகம் இருப்பாங்க, அல்லாஹ்விட்ட போய் குறைச்சிட்டு வாங்கன்னு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் போறாங்க. போய் குறைச்சி ஏலாது, திருப்ப குறைச்சிட்டு வராங்க. இதையும் சொல்ல மாட்டார்கள், 40 அதிகம் 45 அதிகம், போய் குறைச்சிட்டு வாங்கல். திருப்ப குறைத்து வந்து மீண்டும் 2 பேருக்கும் இடையில உரையாடல் போகிறது. கடைசியாக 5 வக்து தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வருகிறாங்க. மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொல்லாங்க? இதுவும் அதிகம் தான் சமூகத்துக்கு, இந்த உம்மத்துக்கு இந்த 5 வக்து தொழுகையும் அதிகம் தான், சிரமப்படுவார்கள், இதையும் குறைத்து கொண்டு வாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 50 வக்து தொழுகை 5 வக்தாக குறைத்து விட்டு அல்லாஹ்விடத்தில் வந்திருக்கிறேன், இதுக்கு பிறகு போய் என் ரப்பிடத்தில் கேட்பதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, அதோடு வந்தார்கள். இதற்கு பின்னாடி இந்த தொழுகையினுடைய முறைகள், தொழுமை என்ன செய்கிற தொழுகை கடமையாகிறது. இந்த விஷயத்தில் நாங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கலாம் என்று கேட்டால், இப்போ முழுமையான ஒரு இஸ்ரா மிஅராஜினுடைய வரலாறு அல்ல, ஒரு சிறிய ஒரு பகுதி, அந்த பகுதியை மட்டும் மேலோட்டமாக சொல்லியிருக்கிறேன். இதுல நாங்க பெற வேண்டிய படிப்பு என்று கேட்டால், அல்லாஹு தஆலாவுடைய வல்லமை. அல்லாஹு தஆலா எல்லாத்துக்குமே சக்தி பெற்றவன், அல்லாஹ் சக்தி பெற்றவன் தானே. இன்னல்லாஹ காதிருன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹு தஆலா ஆற்றல் மிக்கவன், எல்லாத்துக்குமே சக்தி பெற்றவன். அப்ப நம்மளுக்கு மத்தியில் ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாது, எப்படி அல்லாஹு தஆலா அடிச்சு கொண்டு போனா, நைட்டோட நைட்டா எப்படி போய் வாரது, இது சாத்தியமா? இப்படி சிந்தித்து ஒரு சில வழிகட்ட பிரிவுகள் உருவானார்கள். இப்போதும் ஒரு சிலர் இருக்கிறார்கள். என்னென்று கேட்டால், மூளைக்கு படல என்று சொன்னா அதை நிராகரித்து விடுவார்கள், மறுத்து விடுவார்கள். அல்லாஹ் தஆலா தஹஜ்ஜுடைய நேரம், இரவின் கடைசி பகுதி, அடிவானத்துக்கு ரப்பு இறங்குறான். இறங்கி என்னுடைய அடியார்கள் கேட்கிறார்களே, அதுக்கு கொடுக்க தயாராங்கிறான். இப்போ ஒரு மனுஷன் யோசிக்கிறான், அப்படி அல்லாஹ் இறங்குறானா, ஸ்ரீலங்காக்கு எத்தனை மணிக்கு வருவான், அதே டைம் எப்படி யூகேக்கு போறது, அப்ப லண்டனுக்கு எத்தனை மணிக்கு திருப்ப போறது, திருப்ப எப்படி அமெரிக்காவுக்கு சுவிஸுக்கு எத்தனை மணிக்கு வர்றது? அல்லாஹ் தஆலா ஆற்றல் மிக்கவன், அதை நாங்க ஈமான் கொள்ளணும். அப்ப முதலாவது நாங்க ஈமான் கொண்டது ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம். அந்த ஈமானில் என்ன பிரச்சனை வந்தாலும் அசையாத நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அல்லாஹ் தஆலா துஆக்களை செவியேற்கக்கூடியவன். இப்படி நாங்க யோசிக்கிறதா? எத்தனை பேர் துஆ கேட்கிறது? அல்லாஹ்க்கு 2 காது நம்மள போல தானே இருக்கும், எப்படி அல்லாஹ் தஆலா துஆ கபூல் செய்வான்? இதெல்லாம் யோசிக்க கூடாது. அல்லாஹ் செவியேற்பவன், சமீஉன் அலீம், அல்லாஹ் நன்கு செவியேற்கக்கூடியவன். அதை நாங்க ஈமான் கொள்றோம், அவ்வளவுதான். எப்படின்னு கேட்டா தெரியாது, அது அல்லாஹ்வுக்கு உண்டான ஒரு விஷயம். அப்ப அல்லாஹ் தஆலா யார் அழைத்தாலும், எத்தனை பேர் அழைத்தாலும், எங்கிருந்து அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும் மிக துல்லியமாக செவியேற்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. இதை ஈமான் கொள்ள வேண்டும். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வல்லமை என்று வந்துவிட்டால் அவன் இம்பாசிபிளான ஒரு விஷயத்தை பாசிபிள் ஆக்குவான். ஏலும் அல்லாஹ்வுக்கு இயலாத ஒன்றுமே இல்லை. நபிமார்களுடைய எத்தனை வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். கப்பலை கட்டுகிறார் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஒன்றுக்குமே முடியல. அவர் ஒரு பைத்தியக்காரர், அதே இது வந்தது வெறுக்கும். சூனியக்காரன் பாருங்க, கப்பலை கட்டுறான்,
ஏன் வெயில் வெளுத்து கொட்டுகிறது, மழையும் இல்லை வெள்ளமும் இல்லை. அல்லாஹ் சொன்னா நூகை நீங்க கட்டுங்க. கட்டி முடிஞ்சதும் பெரும் வெள்ள பிரளயத்தில் நூகை நாம் காப்பாற்றினோம். இம்பாசிபிளான ஒரு விஷயத்தை அல்லாஹ் பாசிபிள் ஆக்கினான். நெருப்பு என்பது இயல்பில் சுடும் என்பது சின்ன பிள்ளை மறிந்த ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை தூக்கி போடுகின்ற நேரம் ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்றார். பெரும் நெருப்பு சகோதரர்களே, நினைக்கிற மாதிரி நெருப்பு அல்ல. நமக்கு எல்லாம் என்ன தெரியும், நெருப்புல தூக்கி போட்டார்கள், நெருப்பு குளிராக மாறியது. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை போட்டார்கள் தெரியுமா? ஒரு வண்டியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை கட்டினார்கள். ஒரு வண்டியில கட்டி கிட்ட போய் போட இயலாது. அவரோட பாப்பா மகனை எரிப்பதற்காக விறகை தூக்கி போடுகிறார். ஒரு தூரத்திலிருந்து வண்டியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கட்டி கிட்ட போய் போட்டால் வரலாற்று ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், ஒரு சில தொலைவுக்கு மேலால் ஒரு பறவை பறந்தால் அந்த பறவை பொசுங்கி கீழே விழும். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு நெருப்பு கிடங்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை தள்ளி விட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், இம்பாசிபிள், சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். குல்நாயானார், நெருப்புக்கு நாங்கள் கட்டளையிட்டோம், கூனி பர்த வஸலாம அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு குளிரானதாகவும் சாந்தியானதாகவும் ஆகிண்டு. முன்னாடி போனால் கடல், பின்னாடி போனால் ஃபிரௌனுடைய படை பட்டாளம், ரெண்டுக்குமே இரையாகி விடுவோம், மௌத்து தான் நிச்சயமாக இருக்கும் என்று சொல்லி, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமுதாயம் கொஞ்சம் தரம் புரண்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இன்னா லமுதுரகூன், மூசா கூட்டிட்டு வந்து மாட்ட வச்சிட்டீங்க, நிச்சயமாக சாவு, திரும்பவும் முடியாது. கடல் என்பது மூழ்கடிக்கும், பின்னுக்கு வாள் என்று சொல்வது வெட்டும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மூசாவே உங்களுடைய கையில் இருக்கும் தடியால் கடலில் ஒரு அடி அடிப்பீராக. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஏன் அல்லாஹ் அடிப்ப, என்ன அல்லாஹ் இப்படி சொல்ற, சாத்தியம் இல்லாம என்ன பேசுறாய் அல்லாஹ் கேட்கல. அல்லாஹ்வுடைய கட்டளை, உடனடியாக கட்டுப்பட்டார்கள். ஓங்கி ஒரு அடி அடித்தார்கள். ஃபன்ஃபலக ஃபகான குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அலீம், கடல் ரெண்டு கூறாக பிளந்து ஒவ்வொரு கூறும் மூசா நபிக்கு வழிவிட்டது என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவது ரப்பு. இதன் மீது ஒரு அசையாத நம்பிக்கை வைத்தவர்களாக இருக்கணும் அவர்களே. அல்லாஹ்வை ஈமான் கொள்ற பகுதி, அதுக்கு ஒரு தனி ஒரு மாநாடு நடத்தணும். அல்லாஹ் எப்படி ஈமான் கொள்றண்டு, சின்ன சின்ன விஷயங்களுக்கு அல்லாஹ் இப்படித்தான் சொல்லிட்டோம்னு வைங்க, நம்ம ஈமான்ல சருகல் ஏற்பட்டு விட்டது என்று அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, உறுதியான ஒரு ஈமானோடு நாங்கள் வாழ வேண்டும். இரண்டாவது அன்புள்ள சகோதரர்களே, மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சிறப்பு சம்பந்தமா அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு இந்த பயணத்தை நாங்கள் கூட்டிட்டு போனோம். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா எப்படி, பாரக்னா ஹவுலா, அதை சுற்றி நாங்கள் பரக்கத் செய்திருக்கிறோம் அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு பலஸ்தீன் நடக்கிற பிரச்சனையில எவ்வளவு பிரச்சனை, கணவனை இழந்த ஒரு மனைவி, பிள்ளைகளை இழந்த ஒரு வாப்பா ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள். அசையாத ஒரு ஈமான், எவ்வளவு குத்துங்க பிரச்சனை இல்லை, அடிங்க, எத்தனை குண்டு மலை பொழியாலும் பிரச்சனை இல்லை, இந்த பூமியில் தான் நாங்கள் மரணிப்போம் என்ற அசையாத ஈமான். ஏன் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொன்ன ஊர் எங்களுடைய ஊர் பலஸ்தீன். இந்த காசா மஸ்ஜிதுல் அக்ஸா, எப்படி மரணம் வந்தாலும் இதில் தான் மரணிப்போம். சில நாடுகள் கைவிரித்து அழைக்கிறது, வாங்க சாப்பாடு தாரோம், ஷேக் போய் கூப்பிடுறார், என்ன வேணும், ஒன்றுமே முடியாது, இங்கதான் மவுத்தாகுவன் என்று ஒரு பச்சிலம் குழந்தை பதறுகிறது என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா புனிதப்படுத்திய ஒரு பூமி பலஸ்தீனுடைய மஸ்ஜிதுல் அக்ஸாவும் அதை சூழ இருக்கின்ற பகுதியும் நாங்கள் பரக்கத் செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் மிக அழகாக சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பயணத்துக்கு கட்டை சாதனம் கட்டணமாக இருந்தா 3 பள்ளி தான் பயணம் என்று சொல்லி போகணும். மஸ்ஜிதுல் ஹராம் காபா, இரண்டாவது மஸ்ஜிதுல் நபவி மதீனா, மஸ்ஜிதுல் அக்ஸா மூணாவது பலஸ்தீனில் இருக்கின்றது. ஒருவர் காசு செலவழிச்சு எப்படி உம்ராவுக்கு போறாரோ மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு போய் பார்க்கிறேன் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இங்க போங்க, காசு செலவழிச்சு போய் அதை போய் பாருங்கள், அதில் தொழுங்கள், ஒரு மடங்கு அல்லாஹ் தஆலா பன்மடங்கு நன்மைகளை அந்த தொழுகையில் உங்களுக்கு பல இரட்டிப்பாகி தருவான். அப்படியான ஒரு பரக்கத் பொருந்திய ஒரு பூமி இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவும் அதை சூழ உள்ள பூமி. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதனுடைய மகிமையை பற்றியும் இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்யலாம், புரிஞ்சுக்கலாம். மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நபி தோழர்கள் நபிகளாரை உண்மைப்படுத்தினார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா அந்த நபி தோழர்களுக்கு உலகத்தில் அதான் உயர்ந்த ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்தான். என்ன சர்டிபிகேட்? ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். இந்த உயர்ந்த சர்டிபிகேட்டை கொடுத்து அவரை பேர் சொன்ன வெறும் அபூபக்கர் என்றோ உமர் என்றோ உஸ்மான் என்றோ அலி என்றோ சாயித் என்றோ அபி வக்காஸ் என்றோ சொல்ல மாட்டோம். ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். அல்லாஹ் தஆலா எல்லோரையும் பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். அப்படியான ஒரு உன்னதமான தோழர்கள் அவர்கள். ஏன்
இவ்வளவு வித்தையை மாயை காட்டி பொய் சொல்கிறார் என்று ஒட்டுமொத்த சமுதாயமும் எரித்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வது உண்மைதான் என்று அந்த நபி தோழர்கள் ஈமான் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் உண்மையாகத்தான் இருக்கும் என்று சொன்னார்கள். வமா யன்திகு அனில் ஹவா, அவர் தன் மனோ இச்சை பிரகாரம் எதையுமே பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, அல்லாஹ் தஆலா எதை அவருக்கு வஹியாக சொன்னானோ அந்த வஹியை தான் இந்த முஹம்மது பேசுவார். அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. இந்த முஹம்மது நபி சொல்லதை அந்த சமுதாயம் ஏற்றுக்கொண்டார்கள். கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயம் அவர்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொன்னார்களா இருந்தால் அதுல எந்த மாற்று கதையும் கிடையாது, அதுல எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. அதில் நாங்கள் வேறு ஒரு விஷயத்தை பூட்டுவதற்கு அனுமதி கிடையாது. நன்மை என்ற பெயரில் ஒன்றை செய்வதற்கு அனுமதி கிடையாது. ரஜபுடைய மாசம் 27வது பிறையில் என்ன செய்கிறார்கள்? இந்த மிஅராஜ் நோன்பு நம்முடைய சமுதாயம் நோட்டு வருகிறார்கள். இந்த மிஅராஜ் எப்ப நடந்தது என்பது பல கருத்து வேறுபாடுக்கு உட்பட்ட ஒரு விஷயம். அப்ப இந்த நாளை சிறப்பாக எடுத்து நோன்பு நோற்று அதுக்கு நாரிசா கொடுத்து அதுக்கு மௌலுத் ஓதி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தார்களா? அப்ப நம்ம யாருடைய கோபமா? இல்ல, கோபம் கிடையாது. அப்ப நம்ம செய்யறதாக இருந்தா அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அங்கீகாரம் செஞ்சிருக்கணும், அவர் செஞ்சு காட்டிருக்கணும். இப்ப என்ன கேட்கிற, நோன்பு பிடிச்சா பாவமா, சாப்பாடு கொடுத்தா பாவமா? பாவம் இல்ல, நன்மைதான். ஒரு குறித்த திகதியை அதுக்கு வைத்து செய்றீங்க, அதான் பாவம் என்று சொல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட நாளை வைத்து அமல் என்று செய்தால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி, மன் ஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், எவர் ஒருவர் எங்களுடைய இந்த இஸ்லாத்தில் இல்லாத புதிய ஒரு விடயத்தை அவர் நுழைத்து அதை செய்கிறாரோ அது நிராகரிக்கப்படும். புதிதாக ஒன்று நம்ம உருவாக்க முடியாத நன்மையின் பேரில் உருவாக்கினாலும் எந்த ஒரு பலனும் கிடையாது சகோதரர்களே. சுபஹ் எத்தனை ரக்காத்? 2 ரக்காத். நாளைக்கு இமாம் வந்து சொல்கிறார், சரி பிரச்சனை எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு ஒரு 3 ரக்காத் தொழுவோம். குறைச்சாரா? ஒரு ரக்காத்தை கூட்டினார், எல்லாரும் ஒத்துக்குவோமா? கிடையாது. ஏன்? ரசூலுல்லாஹ் காட்டி தந்தது 2 ரக்காத். 2 ரக்காத் தொழுங்க என்று சொல்லுவோம். இதில் ஈமானும் இதில் உறுதியும் வந்த நமக்கு ஒரு பித்ஆத் நடக்கின்ற போது அதை அனுசரித்து போறோம் என்று சொன்ன அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழி ஏதோ அந்த வழியை பின்பற்றக்கூடிய நல்லவர்களாக நாங்கள் மாற வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஹுசைமா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் வாழ்ந்தார். இவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததன் பின்னாடி இந்த அல் குர்ஆனுடைய தொகுப்பு சம்பந்தமான ஒரு பிரச்சனை வருகிறது. எப்படி அல் குர்ஆனை தொகுக்கிறது அப்படின்னு நபி தோழர்களுக்கு மத்தியில் மஷூரா போகுது. எப்படி நம்ம எடுத்துக்கிறது? ரசூலுல்லாஹ் மௌத் ஆயிட்டாங்க, அப்ப எப்படி பாதுகாக்கப்பட்டது என்று கேட்டால், எழுத்து துறையில் ஆர்வம் உள்ளவர்கள் அந்த காலத்தில் இருந்த தோள்களில் ஈச்ச மட்டைகளில் எழுதி வைத்தார்கள். மனன சக்தியில ஜாஸ்தியாக அதிகமாக இருந்தவர்கள் மனநமிட்டு வைத்துக் கொண்டார்கள். இன்னும் சிலர் எழுதி பாதுகாத்தார்கள், பலகைகளில் எழுதி பாதுகாத்தார்கள். இப்படி பாதுகாக்கப்பட்டு ஒவ்வொரு ஊரிலும் அல் குர்ஆனிய வசனங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு முழு பிரதியாக அல் குர்ஆனிய வசனத்தை ஆக்கணும். அப்போ ஒரு கண்டிஷன் போடுறாங்கன்னு கேட்டால், இந்த அல் குர்ஆனிய வசனத்தை குர்ஆன்ல நம்ம சேர்த்து தொகுக்கிறேன்னு சொன்னா குறைஞ்சது 2 பேர் சாட்சியாக இருக்கணும் ஒரு வசனத்துக்கு. இப்ப நான் அலிஃப் லாம் மீம் என்ற ஒரு வசனம் என்னைட்ட பாடம் இருக்குன்னு வைங்க, இன்னொருத்தரும் சொல்லணும் அவன் அலிஃப் லாம் என்ற வசனம் இருக்கிறேன், நானும் எழுதியிருக்கிறேன், நானும் மனனம் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது வந்து எழுதுறது. இப்படி ஒரு கண்டிஷன்ல இருந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல் குர்ஆனுடைய ஒரு வசனம், அந்த வசனம் ஹுசைமா என்று சொல்லக்கூடிய இந்த அன்சாரி நபி தோழர்கிட்ட மட்டும்தான் இருக்குது, வேற யார்கிட்டையுமே இல்லை. இப்ப பெரிய சர்ச்சை சகோதரர்களே. அல் குர்ஆன் என்பது உலக முடிவு வரைக்கும் இந்த உம்மத்துக்கு வழிகாட்டியாக அனுப்பப்பட்டது. இதுல மோசடி செஞ்சா நாளைக்கு மறுமையில மாட்டிக்குவோம். ஒரு மிகப்பெரிய ஒரு அமானிதத்தை செய்கின்ற ஒரு பணி ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் இந்த வசனம் இருக்கிறது. இப்ப இந்த வசனத்தை அல் குர்ஆன்ல சேர்க்கிறதா அல்லது விடுறதா என்ற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு நபித்தோழர் வந்து சொல்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், இந்த ஹுசைமா துஷ்ஷஹாதத்தைன் 2 சாட்சியங்களுக்கு சமமானவர். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு போனார்கள், இந்த ஹுசைமா இவருடைய ஒரு சாட்சியம் 2 சாட்சியத்துக்கு சமமானது. எப்படி இந்த வரலாறு வந்துச்சு என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு காட்டு அரபிக்கும் இடையில் ஒரு குதிரை வியாபார ஒப்பந்தம் நடக்கிறது. ரசூலுல்லாஹ் போய் பேசிட்டார்கள். சரி, வியாபாரம் முடிந்து விட்டது. குதிரையை வாங்குவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் போய்
அந்த குதிரையை கேட்கின்ற போது அந்த காட்டரபி புரட்டி சொல்ல ஆரம்பித்து விட்டான். எப்ப நீ என்னோட வியாபார ஒப்பந்தம் செஞ்ச, அப்படியெல்லாம் குதிரையை தர முடியாது என்ற மாதிரி இவன் சொல்லிவிட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வியாபாரம் முடிஞ்சு விட்டது, நான் உனக்கு காசு தருவதும் நீ எனக்கு குதிரையை தருவதும் தான் பாக்கி, ரெண்டு பேர டீலும் முடிஞ்சு விட்டேன்னு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அவன் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. இந்த வழியில ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வராங்க. வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விவாதம் ஒன்று போயிட்டு இருக்குது, வாய்த்தாக்கம் ஒன்று பார்த்துட்டு இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வாக்குவாதம் செய்தவுடன் இந்த காட்டரபி கேட்கிறான், முஹம்மதே, நானும் நீயும் இந்த குதிரை வியாபாரம் செஞ்சதற்கு யாரு சாட்சி என்று கேட்கிறான். ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி போய் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த குதிரை வியாபாரத்தை உன்னோடு செய்ததற்கு நான் சாட்சின்னு சொல்றாங்க. சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், ஹுசைமா, நானும் இவனும் வியாபார ஒப்பந்தம் செய்யும் போது எங்க ரெண்டு பேரை தவிர வேறு யாருமே இருக்கல, எப்படி ஹுசைமா நீங்க சாட்சி சொல்லுவீங்க என்று. ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் வானத்தில் இருந்து வஹியை கொண்டு வந்து சொல்லும் போது உண்மைப்படுத்தி எங்களுக்கு இந்த பொய்யன் உங்களை பொய்ப்பிக்கும் போது எப்படி அல்லாஹ்வுடைய தூதரை உண்மைப்படுத்தாமல் இருக்க முடியும்? இந்த வியாபாரத்தில் நீங்கள் ஈடுபட்டதற்கு நான் சாட்சி என்று அல்லாஹ்வுடைய தூதரை உத்தம நபித்தோழர்கள் உண்மைப்படுத்தினார்கள். இந்த மேராஜுடைய சம்பவத்தில் நாங்க பார்க்கலாம், எல்லாருமே வெறுத்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதரை, பொய்யன் என்றார்கள், பைத்தியக்காரன் என்றார்கள், சூனியக்காரன் என்றார்கள், கட்டுக்கலையை கட்டவிழ்த்து விடுகிறார் என்றார்கள், உண்மைப்படுத்தினார்கள் நபித்தோழர்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அதனால் தான் அல்லாஹ் தஆலா அவர்களை பொருந்திக் கொண்ட ஒரு உத்தம நபி தோழர்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். உங்களில் ஒருவர் உலகு மலையளவு தர்மம் செய்தாலும் என் தோழர்கள் கொடுத்த ஒரு கைப்பிடி தர்மத்துக்கு ஈடாக மாட்டான். சுப்ஹானல்லாஹ். என் தோழர்கள் கொடுத்த ஒரு கைப்பிடி தர்மத்துக்கு நீங்க உலகு மலையளவு தர்மம் செஞ்சால் ஈடாக மாட்டாது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கபலமாக இருந்தவர்கள், உண்மைப்படுத்தினார்கள். சொல் வீரர்கள் அல்ல, செயல் வீரர்களாகவும் திகழ்ந்தார்கள். அமலும் அப்படித்தான் செஞ்சார்கள், நபிகளாரு கூடயும் அப்படித்தான் பாசமாக இருந்தார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த இஸ்ரா மிஅராஜுடைய இந்த பண்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த வரலாற்றை நாங்கள் படித்ததன் மூலமாக ஏராளமான விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். அல்லாஹ்வுடைய வல்லமை எப்படி, அல்லாஹ் எப்படி நம்மளை படைச்சிருக்கிறான், அல்லாஹ் எப்படி சக்தி பெற்றவர் என்பதை பார்த்திருக்கிறோம். அதே போன்று மஸ்ஜிதுல் அக்ஸா சம்பந்தமான சிறப்பின் மூலம் தெரிந்திருக்கிறோம். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை உண்மைப்படுத்திய விஷயங்கள் சம்பந்தமாக தெரிந்திருக்கிறோம். மிக நீளமான ஒரு வரலாறு, ஆனால் நேரம் அதற்கு இடம் கொடுக்காது. அல்லாஹ் தஆலா எப்போதும் நம்மளை இந்த ஈமானிலும் இந்த இஹ்லாஸ் உள்ள மனிதர்களாகவும் வாழ்ந்து மரணிப்பதற்கு அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் நபீனா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஅஹ்லி பைத்திஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் மனிதன் வாழ்ந்து அவன் மரணித்து நாளைக்கு மறுமையில் எழுப்பப்படுகின்ற போது அவன் விசாரிக்கப்படுகின்ற முதலாவது கேள்வி தொழுகை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா, இந்த தொழுகை என்பது சுவர்க்கத்தினுடைய திறவுகோல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், இந்த தொழுகை மானக்கேடான கெட்ட விடயங்களை விட்டும் உங்களை பாதுகாக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இந்த தொழுகை மானக்கேடான கெட்ட விஷயங்களை விட்டும் உங்களை பாதுகாக்கும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த மிஅராஜுடைய சம்பவத்தில் இந்த தொழுகை சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி 50 வக்து தொழுகை 5 வக்து தொழுகையாக மாற்றி நம்மளுக்கு கடமையாக பிரகடனம் செய்திருக்கிறார்கள். இந்த விடயத்திலும் இன்னமும் நாங்கள் பொதுபோக்காக இருப்போமாக இருந்தால் நாளைக்கு மறுமையில் நம்மளுடைய நிலைமை என்னவாகும் என்பதை ஒரு கணம் நாங்கள் சிந்திக்க வேண்டும். 5 தொழுகையை கூட ஒழுங்காக தொழ முடியாத நாங்கள் எப்படி கபருக்குள் நிம்மதியாக உறங்க முடியும் என்ற ஒரு கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டும். எங்களுடைய மரண தருவாய் அல்லாஹ்வை விசுவாசித்த நிலையில் கலிமாவை சொன்ன நிலையில் இருக்க வேண்டும் என்பதை
நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கேட்டு அதற்குரிய கட்டுச்சாதனங்களை அதற்குரிய நன்மைகளை இந்த உலகத்தில் செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கின்ற வேளை மக்கத்தில் இருக்கின்ற ஒரு காஃபிர் கூட்டம் முஸ்லிம்களை போன்று வேடம் தரித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து மக்கமா நகரில் இஸ்லாமிய அழைப்பு பிரச்சாரம் செய்வதற்கு நபி தோழர்கள் தேவைப்படுகிறார்கள், தர முடியுமா என்று கேட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாது வந்தது காபிர்கள் என்பதாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு குழுவை அமைத்து அவர்களோடு அனுப்பிவிட்டார்கள். அதில் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உள்ளடங்குகிறார்கள். இவர்கள் கொண்டு போன பிளான் என்று கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பழிதீர்க்க வேண்டும், இந்த நபி தோழர்களை பழிதீர்க்க வேண்டும், கொண்டு போய் இவர்களை ஒரு கை பார்ப்போம் என்ற ஒரு எண்ணத்தில் கொண்டு போய் விட்டார்கள். கொண்டு போய் அந்த காலத்தில் யுத்தம் செய்வதற்கு தடுக்கப்பட்ட மாதமாக ஒரு மாதமாக இருந்தது. அதை காபிர்களும் பேணினார்கள். அல்லாஹு தஆலா யுத்தம் செய்வதற்கு தடுக்கப்பட்ட 4 மாதங்கள் இருக்கிறது. குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். இந்த 4 மாதத்தில் ஒரு மாதத்தில் இவர்கள் கொண்டு போனதனால் அந்த காலத்தில் அந்த ஒப்பந்தத்தை காபிர்களும் உடன்பட்டு நிறைவேற்றினார்கள். அதனால் இவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க முடியாமல் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு காஃபிருடைய வீட்டு சிறையிலே அடைத்து விட்டார்கள். அடைத்துவிட்டு ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மாதம் முடிந்ததற்கு பின்னாடி இவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றுவதற்காக பதுர் களத்தில் எங்களுடைய மூதாதையர்களை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய நபி தோழர்களை கொண்டு வந்திருக்கிறோம், இவர்களை ஒரு கை பார்ப்போம், எல்லோரும் வாருங்கள் என்று ஃபாத்திமா மஸ்ஜித், இன்றைக்கு உம்ராவுக்கு போனவர்களுக்கு தெரியும், தன்ஐம் என்று சொல்லக்கூடிய இடம், அந்த இடத்தில் இவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட போகின்றது. ஹுபைப் ரலியை சிறையிலிருந்து வெளியே எடுத்து அந்த வீட்டு முற்றலில் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். ஹுபைப், உனக்கு என்ன ஆசை என்று கேட்கிறார்கள். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பெண்ணே, ஒரு பெண் தான் கேட்கிறார்கள், வீட்டு பெண், உன்னிடத்தில் ஏதாவது சவரம் செய்யக்கூடிய கத்தி இருக்கிறதா தா என்று. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நான் நிரந்தரமாக இந்த பூமியை விட்டு பிரிய போகிறேன். என்னுடைய தூதருடைய சுன்னா நாங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும், எங்களுடைய உடம்பில் இருக்கின்ற மேலதிகமாக இருக்கின்ற அந்த முடிகளை எல்லாம் நாங்கள் அகற்ற வேண்டும். அதனால் பெண்ணே, உன்னிடம் சவரம் செய்யக்கூடிய கத்தி இருந்தால் தா என்று அந்த பெண்ணும் சவரம் செய்யக்கூடிய கத்தியை கொடுத்து விட்டாள். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கத்தியை வாங்கியவுடன் அந்த பெண்ணின் ஒரு பச்சிலம் குழந்தை தவண்டு வந்து ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய மடியிலே உட்கார்ந்து விட்டது. கையிலே கத்தி, மறு கையிலே எதிரியினுடைய பிள்ளை. அந்த பெண் பதறினாள், ஹுபைப், என் பிள்ளையை நீ ஒன்றும் செய்து விடாதே, என் பிள்ளையை நீ கொன்று விடாதே. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைத்திருந்தால் கத்தியை பிள்ளையின் கழுத்தில் வைத்து உயிர் பிச்சை கேட்டிருக்கலாம். அவள் பதறி போனால் அப்படித்தான் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்ய போகிறாள் என்பதை அந்த பெண் நினைத்தாள். அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பெண்ணை நீ யோசிக்காதே, அல்லாஹ்வுடைய தூதர் பச்சிலம் குழந்தைகளை கர்ண கொடூரமாக கொலை செய்வதற்கு எங்களுக்கு மார்க்கத்தில் எந்த அனுமதியும் கிடையாது. சிறுவர்கள் மீது இரக்கம் கொண்ட ஒரு சமுதாயம் நாங்கள், உன் பிள்ளையை நீ பாதுகாப்பாக பெற்றுக்கொள் என்று அந்த பிள்ளையை கீழே விடுகிறார்கள். பிள்ளை தவண்டு பெண்ணிடத்தில் போய்விட்டது. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்போது மரண அந்த தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் அந்த தூக்கு நிறைவேற்றுகின்ற அந்த காபிர்கள் கேட்கிறார்கள், ஹுபைபே, இந்த இடத்தில் நீ வருவதற்கு காரணம் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதும் உன்னுடைய நபியை நீ உண்மைப்படுத்தியதும், அந்த நபிக்கு எதிராக இந்த நபிக்கு நீ ஒரு வாசம் அந்த நபியை பொய்ப்பித்து அந்த ஒரு பேச்சுக்காக உன்னுடைய நபியை நீ நபி அல்ல என்று சொல்லிவிடு, அந்த நபியை பொய்ப்பித்து விடு. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என் தூதருடைய காலில் ஒரு முள் குத்துவதை கூட இந்த மனம் ஏற்க மாட்டாது என்றார்கள். கடைசியாக எனக்கு ஒரு ஆசை. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் 2 ரக்காத்துகள் தொழ வேண்டும், ஏதோ மரணிக்க போகிறார், தொழுது விடட்டும் என்று விடுகிறார்கள். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகான முறையில் உலூ செய்கிறார்கள். உலூ செய்து ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகிறார்கள். மிக வேகமாக தொழுது முடித்துவிட்டு அந்த காவிரிகளை பார்த்து சொன்னார்கள், காவிரிகளே, இந்த ஹுபைப் இப்படி வேகமாக தொழுபவன் அல்ல, இந்த ஹுபைப் மிக நீளமாக தொழுபவன்,
என் தொழுகையை நீட்டினால் நீங்கள் நினைத்து விடுவீர்கள் உயிருக்கு பயந்து ஹுபைப் தொழுகையை நீட்டுகிறார் என்பது, அதனால் மிக வேகமாக நான் தொழுதேன் என்றார்கள். தூக்கு மேடையில் அழைத்து கொண்டு போகிறார்கள். அல்லாஹு தாலா மதீனாவில் மிம்பரில் ரசூலுல்லாஹ்வுக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணினான். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களிடத்தில் அழுது கொண்டு சொன்னார்கள், ஹுபைபே நல்லவர்கள் போன்று வேடம் தரித்து கொண்டு போய்விட்டார்கள். ஹுபைப் தொழுகிறார், வுது செய்கிறார், ஹுபைப் தூக்கு கயிற்றில் ஏற்றப்படுகிறார். ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அந்த தூக்கு கயிற்றில் ஏற்றப்படுகின்ற நேரம் ஒரு கவிதை படிப்பார்கள். லஸ்து உபாரி ஹீன உக்தலு முஸ்லிமா, முஸ்லிமாக மரணிப்பதில் எனக்கு என்ன கவலை, எனக்கு என்ன கவலை, நான் முஸ்லிமாக மரணிக்கிறேன் என்பது. பல்லாயிரக்கணக்கான அம்பரியக்குரிய வில்வீரர்கள், அவர்களின் அம்புகள் மிக வேகமாக பறந்து கொண்டு ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய உயிர் இந்த பூமியை விட்டும் பிரிந்து விடுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, இதற்கு பின்னாடி இந்த சிறையிலே அடைத்து வைத்திருந்த பெண், அடைத்து வைத்திருந்தாலே அந்த பெண் குழந்தையை கொடுத்தால் பெண், இதற்கு பின்னாடி அந்த பெண் இஸ்லாத்துக்கு வருகிறாள். இஸ்லாத்துக்கு வந்து சொல்கிறாள், வரலாற்றில் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களில் ஹுபைபை போன்ற ஒரு கைதியை நான் காணவில்லை. என் வீட்டு சிறையில் ஹுபைபுக்கு எந்த ஒரு சாப்பாடும் இல்லாதவர்களாக, சாப்பாடே இல்லாத ஒருவராக நாங்கள் கட்டி போட்டு அந்த சிறையிலே அடைத்து வைத்திருந்தோம். ஹுபைப் அந்த சீசனில் காய்க்காத பழங்களை ஜெயிலுக்குள் இருந்து சாப்பிட்டு கொண்டிருப்பார். சுப்ஹானல்லாஹ், யார் உணவளித்தார் என்று தெரியாது. அந்த ஹுபைப் ஜெயிலுக்குள் இருந்து அந்த சீசன்ல இல்லாத, எங்க பகுதியில் இல்லாத பழங்களை ஹுபைப் சாப்பிட்டு கொண்டிருந்தார். அல்லாஹு அக்பர். தன்னுடைய கடைசி மரண வேலை, சின்ன ஒரு வாழ்க்கை சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அமார் உம்மத்தி மபைன சித்தீன இல சபஈன், முஹம்மதினுடைய உம்மத்தின் வயது இல்லை 60க்கு 70க்கு இடைப்பட்டது என்றார்கள். அல்லாஹ் நாடியவர்களை அதை விட கூட வாழ வைக்கலாம், அல்லாஹ் நாடியவர்களை அதை விட குறைவாக வாழ வைக்கலாம். எத்தனை போற எங்களுடைய சந்தூக்கில் நாங்கள் ஜனாசாவாக தூக்கி வைத்து அடக்கி விட்டு தான் இந்த ஹுத்துபாவில் இருக்கின்றோம். ஹுத்துபாவில் இருக்கின்ற நாங்கள் வீடு போய் சேருவோமா என்று சொல்லக்கூடிய உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள், அன்புள்ள சகோதரர்களே, 5 வழி தொழுகையை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு துர்ப்பாக்கியசாலிகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் எல்லாத்துக்குமே பிஸி. நம்மளுக்கு தூங்குறதுக்கு நேரம் இருக்கிறது, இன்னொருவனை பற்றி கேவலமாக ஃபேஸ்புக்கில் எழுதுறதுக்கு நேரம் இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, சினிமா பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறது, இன்னொரு நண்பர்களோடு உலாவுவதற்கு நேரம் இருக்கிறது, குடும்பத்தை சரியான முறையில் வழி நடத்துவதற்கு அவகாசம் கிடைக்கிறது. இந்த உடல் தந்து, உயிரும் உணர்வும் தந்து, நமக்கு சிந்திக்கிற திறனும் தீரமும் தந்து, நாடியதை செய்து கொள்ள எல்லாத்தையும் தந்து காத்து போஷிக்கும் அல்லாஹ்வை வணங்குவதற்கு 24 மணித்தியாலங்களை கொண்ட ஒரு நாளில் குறைந்தது 50 நிமிடத்தை, ஒரு தொழுகைக்கு 10 நிமிடம் என்று வைத்துக் கொள்வோம், 50 நிமிடத்தை 5 வக்து தொழுகைக்கு நாங்கள் செலவழிக்கல என்று சொன்னால் நம்மளை போன்ற ஒரு துரதிர்ஷ்டவசசாலிகள் வேறு யாரும் இருக்க முடியாது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கஷ்டப்பட்டு கொண்டு வந்து நம்மளுக்கு சேர்த்தது. அல்லாஹ் தஆலா 50 வக்து தொழுகையையும் கடமை என்று ஆக்கியிருந்தால் ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு சிரமப்பட்டிருப்போம். இந்த 5 வக்து தொழுகையை கூட ஜமாத்தோடு நிறைவேற்ற முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோம் என்று சொன்னால் சகோதரர்களே, ஆழமாக சிந்திப்போம். அல்லாஹ் தஆலா நம்முடைய ஈமானை புதுப்பிக்க வேண்டும். கடைசியாக நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி, யா அல்லாஹ் இவ்வளவு நாளும் செய்ததை மன்னித்து விடு, இந்த ஜும்மாவுடைய நேரத்திலிருந்து மரணிக்கும் வரைக்கும் தொழுகையை நல்ல முறையில் நிறைவேற்றும் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கையோடு இந்த இடத்திலிருந்து நாங்கள் கலைந்து செல்வோம். அல்லாஹு தஆலா நாளைக்கு மறுமையில் ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி அடைந்த ஆத்மாக்கள் என்று நம்மை அழைக்கும் போதெல்லாம் லப்பைக் யா ரப், உன்னிடத்தில் ஆஜராகி விட்டோம் ரஹ்மானே என்று நானும் நீங்களும் என்னுடைய உறவுகளும் உங்களுடைய உறவுகளும் நபிமார்கள் நல்லடியார்கள் சாலிஹீன்களோடு அந்த சுவன பூங்காவில் வலம் பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் அருள் செய்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வ லிஸாஇல் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு லகஃபூர் ரஹீம்.